நிச்சயமா இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாசமே இந்த மாசம்தான். மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுற விஷயம் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் செய்தே ஆகணும், ஒரு சில விஷயம் தவிர்த்தே ஆகணும். இந்த ராசி பார்த்திங்கன்னா சில காலம் முன்னாடி பொருளாதார நிறைய கஷ்டப்பட்டாங்க. கடனுக்காக சொத்தை இழந்தது, நகையை விற்றது. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா சரி சார் தவிர்க்கிறது எதைத்தான் செய்யணும். இந்த அமாவாசை வருது இல்லையா, ஆடி அமாவாசை. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே இவரை தெரியுங்க. அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க யாருன்னு. ஆமாங்க, வாஸ்து நிபுணர் நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பர் சார். நிறைய பேர் உங்க பதிவுகளை பாக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. சோ அந்த கமெண்ட்டை படிக்கும் போது இந்த டாபிக் நம்ம சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கே ஒரு தோணல் வருது. அப்படி நான் பார்த்து எடுத்த ஒரு டாபிக் தான் இது. என்னன்னா, சூரிய கிரகணம் பிளஸ் அமாவாசை, ஆடி அமாவாசை ரெண்டுமே ஒரே நாள்ல வருது சார். இந்த ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய ஆடி அமாவாசை பிளஸ் சூரிய கிரகணம். இப்ப சூரிய கிரகணம் அப்படின்னாலே இந்த விஷயங்கள்லாம் செய்யாதீங்க, இந்த இடத்துக்கு போவே கூடாது, கண்டிப்பா இந்த ராசிக்காரர்கள்லாம் பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இந்த சூரிய கிரகணத்தை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஒவ்வொரு ராசியினரும் என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும்ன்றதை நம்ம பார்த்துடலாம். நிச்சயமா முதல்ல இந்த வருடம் நடக்கின்ற வருடத்துல சிறப்பான வருடம். ஏன்னா சூரிய கிரகணம் ஆடி அமாவாசையும் இரண்டும் கடந்து வர்றதுனால உலக அளவுல பல மாறுதல் ஏற்பட போகுது. அந்த உலகத்தில் இருக்கிற நமக்கும் ஏற்பட போகுது. இந்த 12 ராசிகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, முதல்ல செய்யக்கூடியவைன்னு நிறைய இருக்கு. இந்த ஆடி அமாவாசை ஒட்டி நிறைய வரும், செய்யக்கூடாதுன்னு வருது. அப்ப மனிதர்கள் இதை சரியாக கடைபிடித்தால் விதியை வெல்லும் வல்லமை படைக்கின்ற காலகட்டம். ஜாதகத்துல பல தோஷங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்க. மாத்திரு தோஷமா, பித்ரு தோஷமா, அதுல பாத்தீங்கன்னா கிரகண தோஷங்கள் பிறந்திருப்பாங்க, தந்தை வழி தோஷங்கள், தாய் வழி தோஷங்கள், பூர்வ கர்மாக்கள், கர்மாவை மாற்ற காலம் பிறந்திருக்கிறது. அப்ப இந்த கிரகணமும் அமாவாசையும், அது ஆடி அமாவாசை, முன்னோர்களும் கிரகணம் அனைத்துக்கும் அந்த நெகட்டிவ் அப்படியே மாத்தி வாழ்வுல பாசிட்டிவ் புதுசா ஒரு மனிதன் பிறந்து அந்த ஜாதகம் இருந்து அப்படி இருக்கும், அது மாறக்கூடிய காலகட்டம். அப்ப நம்ம இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டு ஒரு சில வழிமுறைகள் சொல்ல போறேன். ஆண் பெண் இருவரும் கடைபிடிச்சா ஜெயிக்க போகிற காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. சூப்பர் சார். நிச்சயமா மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன தவிர்க்கணும். 2 நாள் தாங்க. இந்த 2 நாள் மட்டும் சார் சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா லைஃப் ஃபுல்லா நல்லா இருக்க போகுது. பாத்துடலாம் சார் ஒவ்வொரு ராசியா. ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய கிரகணத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாது, அதே சமயத்துல ஆடி அமாவாசை வரதால இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நல்ல தகவல் கொடுத்துட்டு இருக்கீங்க சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி. கன்னிராசி நேயர்கள் சூரிய கிரகணத்தன்று என்னெல்லாம் தவிர்க்கணும், அன்னைக்கு அமாவாசை இருக்கிறதால என்ன செய்யணும்? நிச்சயமா இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாசமே இந்த மாசம்தான். ஏன்னா இந்த கிரகணத்தை ஒட்டி வருகிற ஆடி அமாவாசையும் இந்த கிரகணமும் பொதுவாக சந்திரன் பாதிக்கும். இந்த ராசியில சந்திரன் இருக்குங்க. இவர் 11ஆம் வீட்டில் நடக்கின்ற விஷயத்தை மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுற விஷயம் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் செய்தே ஆகணும், ஒரு சில விஷயம் தவிர்த்தே ஆகணும். முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். இந்த ராசி அன்பர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா வேலை மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த 3 நாள், அதாவது ஆகஸ்ட் 11, 12, 13 இந்த 3 நாளில் முக்கிய முடிவை தவிர்க்க வேண்டிய காலகட்டம். புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணுறேன், வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ராசி அன்பர்கள் கடனில் இருக்காங்க. இப்போ தான் ஒரு கையில் ஒரு பணம், இப்போ கொண்டு போய் கடன் அடைக்க இந்த 3 நாள் தான் ட்ரை பண்ணுவாங்க. பணம் கொடுக்கறது ஓகேங்க. இந்த 3 நாளில் கொடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்காம விட்டுருவீங்க, கொடுத்து டிரான்சாக்ஷன் ஆகாமல் வர்றது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தடை ஏற்பட்டுரும். அப்போ கவனமாக இருங்க. ஒன்று அதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க, இல்லை ஒரு 3 நாள் கழிச்சு கொடுங்க. இந்த 3 நாளில் புது முடிவுகள், புது ஒப்பந்தங்கள் அனைத்தும் தவிர்க்கணும். இந்த ராசி பார்த்திங்கன்னா சில காலம் முன்னாடி பொருளாதார நிறைய கஷ்டப்பட்டாங்க. கடனுக்காக சொத்தை இழந்தது, நகையை விற்றது. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா இந்த நேரத்தில் சொத்தை மீட்கக்கூடிய வாய்ப்போ இல்லை நகையை வாங்கலாமோன்னு ஒரு சில எண்ணங்கள், பொருளாதார ரீதி எண்ணம் வரும். இப்போ போய் இந்த 3 நாளில் தான் தவிர்க்கணும். 3 நாளில் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். குறிப்பாக இந்த கிரகணமே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வருது. இப்போ அந்த ஆண் பெண்கள் அந்த 3 நாளில்
தாம்பத்திய ரீதியான அந்த அம்சங்கள் கூடாத காலகட்டம். இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டா, கரு உருவாயிட்டா அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன்னா கிரகண காலகட்டத்தில் தவிர்ப்பது நிறைய விஷயம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப தவிர்க்கணும். இதில் இந்த ராசி இருக்கிறவங்க ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, அப்போ சொந்த பந்தங்கள் யாராவது யாராவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, நிறையவே ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் தொந்தரவு இந்த ராசிக்கு நிறைய வயசானவங்க இருக்குது. அப்போ சொந்த பந்தங்கள் கூட இருப்பது நலம். ஏன்னா அந்த கிரகணத்தை ஒட்டியும் அமாவாசை பௌர்ணமி மட்டும் கடல் அலைகளே மாறுதல் ஏற்படும் போது இந்த கிரகணம் வேற, இவங்களுக்கு ஒரு பதட்டமோ ஒரு உள்ள ப்ரெஷர் வேரியேஷனும் ஏற்பட வாய்ப்பு கோச்சார ரீதியாக இருக்குது. அப்புறம் டக்குன்னு எமர்ஜென்சிக்கு டாக்டரை பார்க்கறதுக்கு யாராவது ஒருத்தர் துணை இருக்கணும். அப்போ இது சேஃபாக இருக்கணும். இந்த குறிப்பிட்ட நாளில் சொந்த பந்தத்தை வயசானவங்களை விட்டுட்டு வெளியே போகிறேன். பொதுவாக கர்ப்பிணியாக இருக்கிறவங்க இந்த நேரத்தில் இந்த 3 நாளில் வெளியே அவ்வளோ வர வேண்டாம். அது ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த சூரியன் ரேஸு நமக்கு கிரகணம் தெரியலனா கூடங்க அந்த எஃபெக்ட் இருக்கும். அதனால் முக்கியமான 3 நாளும் வெளியூர் பயணங்கள் வேண்டாம். இதெல்லாம் பொதுவாக 3 நாள் நான்வெஜ் வேண்டாம். பால் சம்மந்தப்பட்டது, சீஸ் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி பொருட்கள், அந்த பீஸா, இந்த மாதிரி ஹெவி ஃபுட்டு அவேர் பண்ணுறது, கீரை பதார்த்தங்கள் அறவே தவிர்க்க வேண்டிய காலகட்டம். சரிச்சாதில் தவிர்க்கிறது எதைத்தான் செய்யணும். இந்த அமாவாசை வருது இல்லையா, ஆடி அமாவாசை, நம்ம கண்ணுக்கு தெரியாத தோஷமாகவோ, மாத்திர தோஷம், பித்ரு தோஷம், ஒரு செய்வனையாக இருக்கலாம், குலதெய்வமே சரியாக எங்களுக்கு டவுட் வந்துருச்சு, இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த அமாவாசை கிரகணம் ஏற்படுவதற்கு முன்னாடி இல்லை கிரகணம் முடிஞ்ச அந்த நேரத்தில் முன்னோர்கள் படையிட்டு வேண்டுதல் பண்ணும் பொழுது அவங்களோட ஆசீர்வாதம் பெறுகிற சூழ்நிலை உண்டு. அப்போ இந்த ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் இந்த தோஷத்தை பார்க்குற மாதிரி சூரியன் கேது, சூரியன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் ராகு, இல்லை ஜாத்தில் செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, இல்லை சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண தடைக்கு வாழ்வில் தடை கொடுத்துருது. இந்த கால சர்ப்ப தோஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்க அத்தனையுமே சர்ப்ப கோயில்கள் சென்று பாம்பு, அந்த ராகு கேது கொடுமுடியாக இருக்கலாம், திருநாகேஸ்வரம், இந்த மாதிரி ஒரு கோயில்கள், இல்லை உங்கள் ஊர் அருகில் புற்று கோயில்கள், சர்பசாந்தி பரிகாரம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கிரகண எஃபெக்டும் போயிடும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற மாதிரி. அப்போ அந்த தோஷம் பாதிக்கு பாதி குறைஞ்சா எப்படி இருக்கும், மிகப்பெரிய யோகமாக மாறிடும். இது செஞ்சே ஆகணும். இதே நேரத்தில் இந்த பொதுவாகவே ஒரு சில பொருட்கள் வச்சு இந்த தானமாக அன்னதானம் மாதிரி கொடுத்துடலாம். ஒரு சில உணவுகள் இவங்க சாப்பிட முடியல, சொந்த பந்தங்கள் வரலைன்னா அந்த சாப்பாடை நம்ம காகத்துக்கு படைக்கிறது ரொம்ப முக்கியம். அன்னதானமாக கொடுக்கறது, இது அத்தனையுமே இவங்களுக்கு வாழ்வையே பாசிட்டிவாக மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது கிரகணத்துல எதெல்லாம் செய்யக்கூடாது தவிர்த்திடுங்க. ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா கூட பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல ஆடி அமாவாசை இருக்கிறதால என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடி அமாவாசையும் வருது, கிரகணமும் இருக்கு. ஸோ சூரிய கிரகணம் பிளஸ் ஆடி அமாவாசை ரெண்டுமே உங்களுக்கு பயனுள்ள மெசேஜ் சார் கொடுத்துருக்காங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜி பார்க்கணும், உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்ல உங்க உறவுகளுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு ஜோசியர் ஆகணும், நான் ஜாதகம் கத்துக்கணும், என் ஜாதகத்தையும் என் குடும்ப ஜாதகத்தையும் நானே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கும் சார் ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னு தானே கேக்குறீங்க? இந்த புத்தகம் தான். அதாவது ரொம்ப அருமையா ஜாதகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கை நீங்க படிச்சாலே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு, உங்க கதவை தட்டுது அப்படின்னே வச்சுக்கோங்க. சோ இந்த புக் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை நீங்க கொரியர் மூலமா எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து அமேசான், பிளிப்கார்ட்லயும் இந்த புக் அவைலபிளா இருக்கு. சோ அதை கூட பயன்படுத்திக்கோங்க. சோ ஜாதகமும் கத்துக்கலாம், ஜாதகமும் பார்க்கலாம். 2 ஆப்ஷனும் இருக்கு, ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில, அற்புதமான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.